ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் KN ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் தென்னூர் உழவர் சந்தையில் கட்டப்பட்டுள்ள நிலையில் அந்த அலுவலகத்தின் திறப்பு விழா துரை வைகோவின் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருச்சி நாடாளுமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து துரை வைகோவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, திருச்சியில் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் புதுக்கோட்டையில் பொதுமக்களின் மனுக்கள் வாங்குவதற்கான அலுவலகமும் திறக்கப்படும். புதுக்கோட்டை மாநகராட்சி நிர்வாகம் அதற்கான இடம் ஒதுக்கீடு செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார். முன்னதாக நிகழ்வுக்கு வந்திருந்த அமைச்சர் நேரு மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரிடம் அலுவலகத்தை காட்டிய துரை வைகோ தனது அறைக்குள் இருவரையும் அழைத்துச் சென்றார். அப்போது திமுக மற்றும் மதிமுக நிர்வாகிகள் வரிசையாக வந்து துரை வைகோவுக்கு சால்வை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதன் நீட்சியாக அமைச்சர்கள் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் இருவரும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது அமைச்சர் நேரு உட்காருங்க என துரை வைகோவிடம் கூறினார். அதற்கு துரை வைகோ, வேண்டாம்னே, நீங்க நிக்கிறப்ப நான் உட்கார்ந்தா நல்லா இருக்காது என கூறினார். அதற்கு சும்மா உட்காருங்க என துரை வைகோவின் தோளை பிடித்து அழுத்தினார் அமைச்சர் நேரு. அப்போது துரை வைகோ அமர தயங்கவே அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒருபுறம் நேரு மறுபுறம் என இருவரும் சேர்ந்து நாற்காலியில் அவரை அமர வைத்தனர். அப்போது அமைச்சர் நேரு, எவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கோம் என சொல்ல அங்கிருந்த அனைவரும் வெடித்து சிரித்தனர். இதையடுத்து உட்கார்ந்த வேகத்திலேயே துரை வைகோ சட்டென எழுந்தார். பின்னர் அமைச்சர்கள் இருவரும் அவருக்கு வாழ்த்து சொல்லி அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. ஆனா அதே அளவில் நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அவல நிலை தான் இருக்கு. அதுதான் முதலமைச்சர் சுட்டி காமிச்சிருக்கிறார். புதுக்கோட்டையில, அதாவது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் தலைமையிடம் நம்மளுடைய திருச்சி இங்க இந்த அலுவலகம் தான், இதான் மெயின் ஆபீஸ். அதே வேளையில புதுக்கோட்டையில பொறுத்த வரைக்கும் இருக்க மக்கள் அவ்வளவு கிட்டத்தட்ட அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு சிரமப்படுவாங்க சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் தான். அங்கே மனுக்கள் வாங்குறதுக்கு ஒரு சிறிய ஒரு அலுவலகம் அங்கேயும் திறக்கப்படும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் திறக்கோம். நாங்கள் அங்கே புதுக்கோட்டை அங்கே மாநகராட்சிக்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி அங்கேயே ஒரு அலுவலகம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த உடனே அங்கேயும் ஒரு அலுவலகம் நாங்கள் திறந்துருவோம். நாங்கள் மத்திய இணையமைச்சர் சோபா வந்து நேற்று வந்திருந்தாங்க. பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் தமிழ்நாடு வந்து இங்கே தங்கியிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு போய் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க, தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு இடமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்காங்க. எப்போ சொன்னாங்க? நேற்று சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அம்மையார் அமைச்சர் சோபா, அந்த அம்மையார் பொறுத்தவரைக்கும் நேற்று கூட வாகனத்தில் வரும்போது கட்சிக்காரங்க நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இதே அம்மையார் தான் கர்நாடகாவில் அங்கிருந்து நடந்த குண்டு வெடிப்புக்கு தமிழ்நாடு தான் காரணம், தமிழ்நாட்டில் தான் இது அங்கே தான் தீவிரவாதிகள் உருவாங்க, அங்கே தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அதற்கு மன்னிப்பு கோரி அதுக்கப்புறம் அது பத்திரிகை ஊடகங்கள் மத்தியில், அதுக்கு மக்கள் மத்தியில் பெரும் கண்டனத்துக்கு ஆனதுக்கப்புறம் எந்த நிர்பந்தம் தெரியல, அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. மறுபடியும் நேற்று இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி பிரிவினை சக்திகள் தான், பிரிவினை சக்திகள், பிரிவினை
பிரிவினையை தூண்டும் இந்த இயக்கங்கள் தான் இது போன்ற பேச்சுகளை வரவேற்கும் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு தடவை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க, மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு கர்நாடகாவில் குண்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களே எப்படி தான் சொல்லி சொன்னவங்க என்ன தைரியம் இருந்தானா திருச்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மைய பகுதி திருச்சியில் அந்த கட்சிக்காரங்க இந்த அம்மையாருக்கு பேனர்லாம் வச்சு பண்ணுறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எங்கே நம்மளுடைய இன உணர்வு எங்கே போச்சுன்னா எனக்கு வண்டியில் வரும்போது எங்களுடைய துணை பொதுச் செயலர், எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்ட நான் வருத்தப்பட்டு பேசிட்டு வந்தேன். நான் அந்த பேனர் வைக்கும்போது பார்த்து தான் நான் கேட்டேன், இந்த அம்மையாரை பற்றி நான் இவங்ககிட்ட சொன்னேன், நான் இந்த அம்மையார் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் இன்னைக்கு திருச்சிக்குள்ள ஒரு பேனர் வச்சு அந்த அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட மண், இங்கே பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. அவங்க பேனர் வச்சு வைக்கலாம் செய்யலாம், அவங்க என்ன கூட்டணி வேணா வைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். இங்கதான் நான் சொல்ல விரும்புறேன். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.